உட்காருங்க. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஓய்வாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம்ல. எங்கெங்க கடையிலேயே வேலை சரியா இருக்கு, எங்கேயும் போகவே முடியறதில்ல. வாசு, அப்பா அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, இந்த நேரத்தில் எதுக்கு? அது எப்படி சார், 2 பேரும் முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது கண்டிப்பாக சாப்பிடணும் சார். ஆ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. சக்தி கையால் தண்ணி கொடுக்க சொல்லுங்க, அது போதும். சக்தி, முந்தையெல்லாம் கடைக்கு அடிக்கடி வருவீங்க, இப்போ அந்த பக்கம் ஆளே காணோம். பெருசாக காரணம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்காரி தடை உத்தரவு போட்டிருக்கா. நான் எங்கேயும் அனாவசியமாக சுற்றக்கூடாதுங்கிறது இந்த அம்மாவுடைய கட்டளை. பின்ன என்ன தம்பி, நிலைமை அப்படி இருக்கு. வெளியில போயிட்டு வர்றதுனால சமயத்துல பிரச்சனை ஆயிடுது, உடம்புக்கும் முடியாம போயிடுது. உங்களுக்கு தெரியாதா? அதனால தான் தம்பி தேவையில்லாம எங்கேயும் போகக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருக்கேன். ஆமாம் சார், அப்பப்போ இந்த தெருவில் வாக்கிங் போகிறதோட சரி. என்ன சக்தி, நீங்க 3 பேரும் ஒண்ணா வந்தீங்க? பீச்சுக்கு போயிருந்தோம்மா, அதான் என்னை விட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்காங்க. பீச்சுக்கா? ஏன் அங்க போன? நாங்கள் தாம்மா கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன் சக்தியை கூட்டிகிட்டு போகிற உரிமை எங்களுக்கு இல்லையா? அது இல்லம்மா. இது பாருங்கம்மா, சக்தியும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான். அவளை நான் என் தங்கச்சி மாதிரி பார்க்குறேன். ஆமாங்க, சத்திய ஒரு வேத்து மனுஷியாவோ ஏதோ ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணாவோ பார்க்கவே முடியல. தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம எல்லாரை பற்றியும் அப்படி நினச்சிட முடியாதுல்ல, சில பேர்கிட்ட மட்டும்தான் அப்படி ஒரு ஒட்டுதல் வரும். இந்தாங்கம்மா. ஏம்மா இதெல்லாம் எதுக்கு? இது என்னங்க கேள்வி? முதல் தடவையே உங்கள் வீட்டுக்கு வரோம், வெறுங்கையை வீசிட்டு வர முடியுமா? நான் வேண்டாம் தாம்மா சொன்னேன், அக்கா தான் என் பேச்சு கேட்கல. இந்தாங்க. ஆமா தம்பி, ஏதோ லாரி ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு கேள்விப்பட்டனே. ஆமாம் ஆமாம், ஏதோ ரோட் டாக்ஸ் விஷயம் டிமாண்ட் வச்சுருக்காங்க. அப்படியா? இப்படி ஏதாவது லீவ் கிடைச்சாதான் உண்டு. அதான் எல்லாருமா சேர்ந்து வெளில போயிட்டு வந்துட்டோம். சரி சரி. அப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாப்பா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நிம்மதியாக இருக்கிறோம். ஆமாம் சார், கொஞ்ச நாளாக எந்த பிரச்சனையும் இல்லை. தைரியமாக இருங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. கிளம்பலாமா? கிளம்பலாங்க. அப்போ கிளம்புறோங்க. ஆ, ஒருவேளை சாப்பிட்டு போகலாமே. இல்லை, இன்னொரு முறை வரோம். ஆமாம் சக்தி, வேணும்னா நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாயேன். முடியாதும்மா, வர முடியாது. நாளைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தோம் கோயிலுக்கு போகணும்னு. அதை சொல்கிறா. இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். நீங்கள் போக, நான் சக்தி அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, வரோங்க. வரேங்க. சரி. வரோம். போயிட்டு வாங்க. வரேன் சக்தி. விஜி,
மாமா கோபின்னு வரலம்மா? இன்னும் வரல மாமா. விஜய் வந்தாச்சு. ஓ, யாருமே சகிச்சுக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தினப்போ நீங்க பொறுத்துக்கிட்டீங்க. இப்ப எப்படி? ஏன் என் கூட பேச மாட்டீங்களா? ஏதோ கோவம் கிளம்பிட்டேன். அதுக்காக பேசாமையே இருந்துருவீங்களா? நீங்க தானே காலையில சொன்னீங்க பிரச்சனைன்னு வந்துட்டா பேசாமையே இருந்துட முடியுமான்னு. ஏங்க ஏங்க அப்படி பேசாம இருந்து சித்திரவதையான ஒரு தண்டனை? ஏன் என்ன பார்த்தா வெறுப்பா இருக்கா? ஏன்டா அவளை கட்டிக்கிட்டோன்னு தோணுதா? ஏன் இதை நம்ம பையன் கல்யாணத்தப்ப கேட்க வேண்டியதானே? வர வர நீயா யூகம் பண்ணி பேச ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. அப்புறம் ஏன் என்கிட்ட பேசாம இருந்தீங்க? ஏன் பேசணும்? இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுனதெல்லாம் நீ தப்பு பண்ணதுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக சொன்ன பதில் தான். இப்ப என் பொண்டாட்டி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை உணர்ந்து பேசும்போது நான் எதுக்காக பேசணும்? இன்னும் சொல்ல போனா இதுக்கு பேசுறதை விட நம்ம பொண்டாட்டி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாளேங்கிறத அமைதியா உட்காந்து ரசிக்கிறது தானே பெட்ரு. சாரிங்க, நீங்களே இனிமே இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். அது எப்படி விஜய்? கன்ஃபார்மா நடக்க முடியாத ஒரு விஷயத்த கரெக்டா உன்னால மட்டும் பேச முடியுது?
ஏங்க நம்ம 2 பேரும் இவ்ளோ அன்னோன்யமா நெருக்கமா இருக்கோம், அப்புறம் எதுக்காக நமக்குள்ள சண்டை வருது? அதான் விஜய் சமயத்துல எனக்கு புரிய மாட்டேங்குது. வேணா ஒண்ணு செய்யலாம். இப்போ ஒரு சண்டே ஆரம்பிச்சு அதை பெருசாக்கி என்ன நடக்குது நம்ம செக் பண்ணி வேணா பார்க்கலாம். ஐயா சாமி, போதும் இந்த ஜென்மத்துக்கு. நானும் பதிலுக்கு பதில் பேசுறேனே தவிர அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தானே தெரியும். விஜய் பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா? ஏங்க இதை அப்பவே கேட்டிருக்க வேண்டியதானே? நான் பேசலன்னா நீங்க அப்படியே பட்னியா படுத்திருப்பீங்க போல இருக்க. என்ன விஜய் பண்றது, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம், இருந்த மூடுக்கு வந்து படுத்தா போதும்னு இருந்துச்சு, அதான் படுத்துட்டேன். நான் வேற நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னது? நானும் இன்னும் காலையில இருந்து சாப்பிடலைங்க. அட லூசு, கைப்பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு இன்னும் சாப்பிடாம இருக்கிற. இரு, நம்ம தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க, நான் போய் சுட்டு எடுத்துட்டு வரேன். நான் சாப்பிடலனாக்கா நீ தோசை சுட்டு எடுத்துட்டு வரலாம், நீ சாப்பிடலனாக்கா நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரக்கூடாதா? சும்மா இருங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். இங்க பார், ஒண்ணு செய்யலாம். நானும் தோசை சுடுறேன், ம். நீயும் தோசை சுடு. ம். நான் சுடுற தோசையை நீ சாப்பிடு, நீ சுடுற தோசையை நான் சாப்பிடுறேன். எப்படி? என்ன கூத்து இது? நீங்க பேசாம தோசை சுடுங்க, நான் சட்னி அரைக்கிறேன். ஓகே, வாங்க. வாங்க. ஏன் விஜய், நம்ம 2 பேரும் ரொம்ப அநியாயத்துக்கு ஒற்றுமையா இருக்கமோ? பாவி மனுஷா, கண்ணு பற்ற போது. ஏய், என்னது? ஐயோ ஐயோ, சாரி சாரி சாரி, இல்ல ஒண்ணு இல்ல, கைப்பட்டு அது வந்து அப்படியே. ஏய், எங்க வர? தோசை சூப்பர். இந்தா நகரமா. சக்தி, ம், எங்க போற? சரோக்கா வீட்டுக்கு. என்னம்மா அது? என்ன இதெல்லாம்? ஏதோ வேலைக்கு போற, ஏதோ நம்ம நிலைமை சரி, அதான் இப்ப ஸ்ட்ரைக்குன்னு 4 நாள் லீவு கிடைச்சிருக்குல்ல, பேசாம வீட்ல இருக்காம தினம் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர? என்னம்மா, அக்கா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க, அதான் போற. இதுல என்ன இருக்கு? என்னமோம்மா, இதெல்லாம் எதுக்கு? ஏதோ வேலை பார்க்குற பழகுற சரி, எதுவும் ஒரு அளவோட இருக்கணும். எதுக்கு தேவையில்லாம நாமளா போய் உறவாடணும்? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ பேசிட்டு இருக்க? சக்தி, நீ பேசாம இரு. என்ன பேசுற? சரோ நம்ம பொண்ணு மேல பிரியமா இருக்குது, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு கூப்பிட்டுருக்கோம், போயிட்டு வரட்டுமே. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சா? இத பாருங்க, இப்ப வாசு அங்க போயிட்டு வரான், நான் வேணான்னு சொன்னேனா? சக்தி பொம்பளை புள்ள, ஏதோ கால நேரம் வேலைக்கு அனுப்புறோம். என்ன இருந்தாலும் ஒரு 3வது மனுஷங்க வீட்டுக்கு அடிக்கடி போறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அங்கேயும் ஒரு வயசு பையன் இருக்கான்ல. யாரு? அந்த செல்வம் தம்பி சொல்றியா? அந்த தம்பியோட தான் நம்ம பொண்ணு வேலை பார்க்குது, அப்ப வேலைக்கு அனுப்ப வேண்டாங்கிறியா? பைத்தியர்த்தமா இருக்குடி உன் பேச்சு. ஏமா, இப்ப அங்க போனோன்றியா வேண்டாங்கிறியா? சக்தி, நீ போயிட்டு வாமா. தேவகி, நம்ம பிள்ளைங்க மேல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்கள எங்கே எப்போ வேணாலும் அனுப்பலாம். அதோடு மட்டும் இல்லாமல் சரோ வீட்டில் அவங்க மாமியா நாத்தனா எங்கேயோ போயிட்டாங்க இருக்கு, அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கும். நம்ம பொண்ணு போச்சுன்னா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்குங்க, பேசிக்கிட்டுமே. இப்போ நம்ம அனுப்பலைன்னா ஏதோ காரணத்தோடு அனுப்பலைன்னு தப்பாக நினைக்க மாட்டாங்களா? சக்தி, நீ போயிட்டு வாமா. போ. வரேன்பா. ஆ, என்ன பார்க்குற? சரோ, என்னங்க? இங்க வாயேன். என்னது? எனக்கு வேலை இருக்குங்க. இங்க வாயேன் ஒரு நிமிஷம். என்னங்க? அட, இங்க வா, நான் சொல்றேன். ஐயோ, என்னங்க? கைய விடுங்க. வா. கைய விடுங்க.
அப்படி உட்கார். இந்த அப்படி என்னது ஜூஸ் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னது ஜூஸ் எல்லாம் போட்டு தரீங்க? சரோ, நீ துணி துவைச்சிக்கிட்டு இருந்த, ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி, ரொம்ப டயர்டாக இருப்ப, ஏதாவது கொடுத்தா என்னான்னு தோணுச்சு. அதான் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். என்ன சரோ அப்படி பார்க்குற? பின்ன என்னங்க, நான் இன்னைக்கு துணி துவைக்கிறேன், வழக்கமா பண்ற வேலை தானே அது. ஆனா நீங்க என்னடானா இன்னைக்கு அக்கறையோட ஜூஸ் எல்லாம் போட்டு தரீங்க. சரோ, உன் மேலே எப்போவுமே எனக்கு அக்கறை உண்டு. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் வாய்ப்பு கிடைக்காம வேற பிரச்சனைகளால் என்னோட பிரியத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அப்படின்னா இன்னைக்கு முழுசா உங்க பிரியத்தை என்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சா? ஆமாம் சரோ, தனிமைங்கிறது புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் எவ்வளோ முக்கியங்கிறது இப்போதான் எனக்கு தெரியுது. நமக்குள்ளே இருக்கிற தடைகளெல்லாம் விலகி இவ்வளோ அந்யோன்யமாக நான் இது வரைக்கும் உணர்ந்ததே கிடையாது. சரி சரி, இப்போ நான் ஜூஸ் குடிக்கட்டுமா வேண்டாமா? சரி, குடி. ம். எப்படி இருக்கு சரோ? ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. சரோ, 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 என்னாச்சு சரோ? சரோ, தண்ணி. இந்தா. ஏன் சரோ ஜூஸ் ஒத்துக்கலையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ காலையில் சாப்பிட்டது ஏதாவது? ம்ஹும். பின்ன என்னாச்சு? அது அது என்ன சரோ? நட்ராஜுக்கு ஒரு தம்பி பாப்பா. நிஜமா சரோ? ம்.